இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ நீங்க ஒரு பெரிய ரயில் நிலையத்துல ரொம்ப நெரிசலா இருக்கிற இடத்துல தனியா நிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஆமா, சுத்தி எக்கச்சக்கமான சத்தம் இருக்கும். கண்டிப்பா. ரயில் சத்தம், மக்கள் பேசுறது, வாகனங்கள்னு ஒரே இரைச்சலா இருக்கும். ஆனா அந்த இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடிட்டு கவனிச்சா, அந்த மாபெரும் இரைச்சலுக்கு நடுவுலயும் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதிய உணர முடியும் இல்லையா? உண்மைதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த இரைச்சல் நமக்கு வெளிய மட்டும் இல்ல. சரியா சொன்னீங்க. நம்ம மூளைக்குள்ளயும் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இரைச்சலை எப்படி ஹேக் பண்ணி நிறுத்துறது அப்படிங்கறத பத்தி தான். புத்தர் பயன்படுத்தின 5 மௌன பயிற்சிகளை இன்னைக்கு நவீன அறிவியலோட இணைத்து பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இதுக்கு புத்தரோட ஒரு ஆழமான மேற்கோளை வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது மௌனம் அப்படிங்கிறது வெறும் பேசாமை மட்டும் இல்ல, அது மனதின் சுத்திகரிப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, மனதின் சுத்திகரிப்பு கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, ஏன்னா நாம மௌனம்னா சும்மா வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது ஒரு காக்னிட்டிவ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். நம்ம மூளைக்குள்ள தினமும் கொட்டுற தகவல்களை எப்படி வடிகட்டுறது அப்படிங்கிற ஒரு நரம்பியல் சார்ந்த விஷயம்தான் இது. சரி, அப்ப நம்ம நாளோட தொடக்கத்திலேருந்தே ஆரம்பிக்கலாமா? இப்போ காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. தூக்க கலக்கத்தோட முழிச்சோடனே நம்மள 90% பேர் செய்யற முதல் வேலை என்ன? தலையணைக்கு அடியில இருக்கிற மொபைல் போனை எடுக்கிறது தான். கண்டிப்பா. வாட்ஸ்அப்ல யாரு மெசேஜ் பண்ணிருக்கா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு உடனே மூளைக்குள்ள தகவல்களை திணிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே அது முழுசா பூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படி பண்ணா சிஸ்டம் உடனே ஹேங் ஆகிடும் இல்லையா? அதனால தான் எழுந்த உடனே எந்த டிஜிட்டல் ஸ்கிரீனையும் பார்க்காம முதல் 5 நிமிஷம் அமைதியா உட்காரணும்னு இந்த தரவுல சொல்லியிருக்காங்க. இது அந்த கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கான நேரமா. ரொம்ப துல்லியமான ஒரு ஒப்பீடு இது. அந்த முதல் 5 நிமிஷத்துல நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம யாருமே காலையில போனை தொட மாட்டோம். ஏன்னா நைட்டு தூங்கும் போது நம்ம மூளை டெல்டா அப்புறம் தீட்டா அலைவரிசையில ரொம்ப ஆழமான ஓய்வுல இருக்கும். ஓகே, அப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆமா, காலையில விழிக்கும் போது அது மெதுவா ஆல்பா நிலைக்கு மாறணும். ஆனா நீங்க உடனே போனை பார்க்கும்போது மூளை திடீர்னு பீட்டா அப்படிங்கிற உச்சக்கட்ட விழிப்பு நிலைக்கு தள்ளப்படுது. இதனால கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் வினாடி நேரத்துல சுரக்க ஆரம்பிக்குது. அட பாவமே! அப்போ எழுந்த முதல் நிமிஷத்திலேயே ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நம்ம உடம்புக்கு நாமே சிக்னல் கொடுத்துடுறோம். கரெக்ட். அதனாலதான் அந்த முதல் 5 நிமிஷம் படுக்கையிலேயே முழு மௌனமா உட்காரணும். இது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு எல்லாமே பாதுகாப்பா இருக்கு, எந்த அவசரமும் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வார்ம் அப் நேரம். அந்த கார்டிசோல் சுரக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு இப்ப புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. சரி, நான் போன் எடுக்கல, அமைதியா உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்குவோம். என் உடம்பு அமைதியா இருக்கும், ஆனா மனம் சும்மா இருக்குமா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஏன்னா கண்ணை திறந்த உடனே இன்னைக்கு பாஸ் கிட்ட மீட்டிங் இருக்கே, பில் கட்டணுமே அப்படின்னு எண்ணங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட ஆரம்பிக்குமே. சும்மா உட்கார்ந்தா மட்டும் அமைதி வந்துடுமா? எண்ணங்கள் சிதறாதா? நீங்க சொல்றதே 100க்கு 100 உண்மை. சும்மா உட்கார்ந்துருக்கிறதால மட்டும் இரைச்சல் நிற்காது. ஏன்னா மூளை சும்மா இருக்கும்போது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என் அப்படிங்கிற ஒரு பகுதி ஓவரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பகுதி என்ன பண்ணும்? கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறது, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது, இது எல்லாமே இதோட வேலை தான். நீங்க அமைதியா உட்காரும்போது இந்த டிஎம்என் முழிச்சுக்கிட்டு உங்களை அலைக்கழிக்கும். அப்போ இது எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது? இதுக்கு தான் நம்ம சுவாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்தணும். கண்ணை மூடிட்டு உள்ள வர்ற மூச்சையும் வெளியே போற மூச்சையும் முழுமையா கவனிக்கணும். இத நிறைய பேர் சொல்றது தானே. மூச்சை கவனிச்சா எப்படி அந்த மூளையோட பகுதி அடங்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன? சொல்றேன். மூளைக்கு ஒரு தன்மை இருக்கு. அதால ஒரே நேரத்துல 2 விஷயத்துல 100% முழு கவனத்தையும் செலுத்த முடியாது. நீங்க மூச்சை கவனிக்கும் போது மூளை டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க் அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுது. வாவ்! அப்ப நிகழ்காலத்துல ஒரு வேலையை செய்யற நிலைக்கு வந்துருது. ஆமா, மூச்சை கவனிக்கிறதுல பிஸி ஆகுறதால அந்த கவலைகளை உருவாக்குற டிஎம்என் பகுதிக்கு போற ரத்த ஓட்டமும் எனர்ஜியும் தானாலே கட் ஆயிடும். இது ஏதோ மேஜிக் இல்ல, இது மூளையோட மெக்கானிசம். வாவ்! கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. உங்களை அலைக்கிழிக்கிற எண்ணங்களுக்கு போற கரண்ட்டை நீங்க மூச்சை கவனிக்கிறதன் மூலமா பிளக் ஆஃப் பண்றீங்க. அப்ப மூச்சை கவனிக்கிறதுங்கிறது சும்மா தியானம் இல்ல, மூளையோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ற ஒரு ஹேக்குன்னு இப்போ தெளிவா புரியுது. கண்டிப்பா. அமைதி ஒரு இலக்குனா மூச்சு உங்களை அங்க கொண்டு போற வாகனம்னு சொல்லலாம். சரி, காலையில மூளைய நல்லா ரீசார்ஜ் பண்ணிட்டோம், அமைதியா ஒரு நாளையும் தொடங்கிட்டோம். ஆனா நிஜ உலகம் காலையில 11 மணிக்கு தொடங்கிடுமே.
டிராஃபிக், ஆபீஸ் பாலிடிக்ஸ், குடும்ப விவாதங்கள்னு நிறைய இரைச்சல் இருக்கு. பகல்ல இது எப்படி தக்க வைக்கிறது? அங்கதான் நாம நம்ம வார்த்தைகளை எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறது வருது. தேவையற்ற வார்த்தைகளை குறைத்தல்னு இதுக்கு பேரு. அதாவது பகல்ல நடக்கிற தேவையில்லாத விவாதங்களை குறைக்கணும். ஆனா ஒரு நிமிஷங்க, இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். நான் ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கேன். ஒருத்தர் என் வேலையை அவர் செஞ்சதா சொல்லிட்டு பேர் வாங்க பாக்குறாரு, இல்ல என் பாஸ் என்ன திட்டுறாருன்னு வச்சுக்குவோம். சரி. அந்த இடத்துல நான் மௌனமா இருந்தா அது என் பலவீனமா கருதப்படாதா? என குழேன்னு நினைச்சு மிதிச்சுட்டு போயிட மாட்டாங்களா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. மௌனம் பத்தின பெரிய தப்பான புரிதலே இதுதான். எல்லாத்தையும் சகிச்சுக்கிற மௌனம் வேற, வியூக ரீதியான மௌனம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் வேற. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்னதான் செய்யணும்? உழைப்ப திருடும்போது அமைதியா இருக்கணுமா? இல்லவே இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது மூளையோட உணர்ச்சி மையமான அமிக்டாலா மொத்த மூளையையும் ஹைஜாக் பண்ணிடும். அந்த வினாடி நீங்க கோபத்துல கத்தலாம், ஆனா அதுக்கு பதிலா ஒரு 5 வினாடி அமைதியா இருந்து பாருங்க. அந்த 5 வினாடியில அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? என் கோபம் அப்படியே தானே இருக்கும். இல்ல, உங்க மூளையோட ரத்த ஓட்டம் மாறும். அந்த இடைவெளி உணர்ச்சியை கட்டுப்படுத்துற அமிக்டாலாலிருந்து தர்க்க ரீதியா சிந்திக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு சிக்னல் போக அனுமதிக்கும். ஓஹோ, லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். கரெக்ட். இப்போ நீங்க கத்துறதுக்கு பதிலா ரொம்ப நிதானமா ஒரு ஒற்றை வரியில புன்னகையோட உங்க பதிலடிய கொடுப்பீங்க. அதுதான் உண்மையான பலம். தேவையற்ற கோப வார்த்தைகளையும் விவாதங்களையும் வடிகற்ற ஒரு ஸ்மார்ட் அணுகுமுறை தான் இது. சூப்பர், இப்ப புரியுது. இது மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரி சேவர் மோட் மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஓடுற தேவையற்ற ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு முக்கியமான வேலைக்கு மட்டும் பேட்டரியை மிச்சப்படுத்துற மாதிரி. ஆமா, யாருக்கு பதில் சொல்லணும், எதை கடந்து போகணும்னு முடிவு பண்ணி நம்ம எனர்ஜியை சேவ் பண்றோம். அருமை. சரி, இப்போ பகல் முழுதும் முடிஞ்சு மாலை ஆகிடுச்சு. எவ்வளோதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் மனிதர்களோட பழகுறப்போ ஒரு மனச்சோர்வு வரத்தான் செய்யும். இந்த இரைச்சல்ல இருந்து விடுபட அடுத்து எங்கே போறது? இயற்கையை நோக்கி தான் போகணும். சரியா சொன்னீங்க. இயற்கை ஒரு பெரிய மருத்துவர். ஒரு 10 நிமிஷம் மரம், காற்று, பறவைகளோட சத்தத்துல அமைதியா செலவிடுறது ரொம்ப நல்லது. இதை நான் ஒரு நவீன விஷயத்தோட ஒப்பிட விரும்புறேன். இது நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி. ஆட, அந்த ஒப்புமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, அந்த ஹெட்ஃபோன் போட்ட உடனே எப்படி வெளிச்சத்தம் எல்லாம் ஒரு மாயாஜாலம் மாதிரி அடங்கிடுமோ, அதே மாதிரி இயற்கைக்குள்ள நுழையும் போது மனிதர்களால ஏற்பட்ட இரைச்சல் எல்லாம் அடங்கிடுது. இதுக்கு பின்னாலேயும் சயின்ஸ் இருக்கு. இயற்கையில ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரான வடிவமைப்பு இருக்கு. மரக்கிளைகள் பிரியற விதம், இலைகளோட நரம்புகள் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு கணித பின்னல் இருக்கு. ஓ, அதனாலதான் இயற்கையை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அமைதியா இருக்கா? ஆமா, அந்த சீரான வடிவங்களை நம்ம கண்கள் பார்க்கும்போது மூளையோட காட்சி நரம்புகள் அமைதியாகி அது நரம்பு மண்டலத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் என்ன பண்ணும்? அது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பை தூண்டி உடம்ப ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஓய்வு நிலைக்கு கொண்டு போகுது. இயற்கையோட சத்தங்கள் எல்லாம் ஒரு ஒயிட் நாய்ஸ் மாதிரி செயல்பட்டு இதய துடிப்பை குறைக்குது. ஆமா, மனிதர்கள் கிட்ட பேசும்போது அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இயற்கை நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறதில்ல. அந்த 10 நிமிஷம் அமைதி நம்ம தோள்ல இருக்கிற சுமைய ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மெதுவா கரைய வச்சிடும். கண்டிப்பா. இது எந்த பக்கவிளைவும் இல்லாத ஒரு நியூரோ ரீசெட். இப்போ ஒரு நீண்ட நாளோட இறுதிக்கு வந்துட்டோம். படுகைக்கு வந்த உடனே பல பேருக்கு தூக்கம் வராது. மூளை திடீர்னு ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிரும். நாளைக்கு என்ன பண்றது, நேத்து என்ன ஆச்சுன்னு சம்பந்தமே இல்லாம சிந்தனைகள் ஓடும். ஆமா, தூங்கறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். அந்த நாளோட சுமையை இறக்கி வைக்க ஒரு இறுதி பயிற்சி இருக்கு. கண்ணை மூடிட்டு அமைதியா எல்லாம் சரியாகும் அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்றது. ஆனா இந்த ஒரு சாதாரண வாக்கியம் எப்படி தூக்கத்தை கொண்டு வரும்? இதுக்கு பின்னாலேயும் ஒரு உளவியல் காரணம் இருக்கு. இத சைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனித மூளை முடிஞ்சு போன வேலைகளை விட முடிக்கப்படாத வேலைகளை தான் அதிகமா ஞாபகம் வச்சுக்கும். ஓ, அதுல தீர்க்கப்படாத நேற்றைய பிரச்சனைகளை பத்தி மூளை யோசிச்சுட்டே இருக்கா? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன்லயே இருக்குது. கரெக்ட். மூளை அதை க்ளோஸ் பண்ண முற்படுது. இப்போ நீங்க எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, அது அன்றைய நாளுக்கான ஒரு முடிவு முத்திரை.
ஒரு க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நாளோட அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூளைக்கு நாம அறிவிக்கிறோம், அப்படிதானே? சரியா புடிச்சிட்டீங்க. ஒரு புக்கோட கடைசி பக்கத்தை படிச்சுட்டு மூடுற மாதிரி இது. என் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அனுமதியை கொடுத்துக்கிறீங்க. இப்படி அந்த முடிக்கப்படாத ஃபைல்ஸை மூடிட்டு தூங்கும்போது நரம்பு மண்டலம் அமைதியாகி நல்ல தூக்கம் வருது. மறுநாள் காலையில மறுபடியும் அந்த 5 நிமிஷம் அமைதியோட ஒரு புது நாளை தொடங்குறோம். இது ஒரு அழகான சைக்கிள். நிச்சயமா. அந்த ஜைகானிக் எஃபெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டது பலருக்கும் ஒரு கண் திறப்பா இருக்கும். இது உலகத்திலேந்து பயந்து ஓடுறது இல்ல. இந்த இரைச்சலான உலகத்துல சிதறி கிடக்கிற நம்ம கவனத்தை ஒன்னு திரட்டி நம்மள நாமே மீண்டும் கண்டுபிடிக்கிற ஒரு தரவழி பாதை. நீங்க சொன்ன அந்த நம்மள நாமே மீண்டும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வரியில தான் நம்ம பேசின எல்லாத்தோட ஆன்மாவும் அடங்கியிருக்கு. ஆமா, வெளியுலக இரைச்சல நாம தொலைஞ்சு போயிருக்கும்போது நம்ம உண்மையான பலன் என்னன்னு மௌனத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். இதனால தான் அமைதியான மனம்தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. பணத்துக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த பதற்றமும் இல்லாம நிம்மதியா தூங்கி காலையில புன்னகையோட முழிக்கிறத விட பெரிய செல்வம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. உண்மைதான். ஒரு சின்ன மௌனம், சில ஆழமான மூச்சுகள் எப்படி நம்ம ஒட்டுமொத்த நாளையும் நரம்பு மண்டலத்தையும் மாத்துது அப்படிங்கிற அறிவியலை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே அந்த ரயில் நிலையத்தோட இரைச்சல் உங்களை தொந்தரவு செய்யாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சுவரை கட்டி அமைதியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இறுதியா ஒரு கேள்வியோட நான் விடைபெறேன். சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப கோவமோ மன அழுத்தமோ வரும், அந்த உச்சகட்ட நொடி வரலாம். அப்போ வழக்கம் போல கத்தி எதிர்வினையாற்றுவதற்கு பதிலா வெறும் ஒரு 60 வினாடிகள் கண்ண மூடி மௌனத்தை தேர்ந்தெடுத்து பாருங்க. அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆமா, அந்த ஒரு நிமிஷம் அமைதி ஒரு முக்கியமான உறவை காப்பாத்தலாம், ஒரு பெரிய விவாதத்தையே தடுக்கலாம். அந்த அமைதியோட வல்லமைய நாளைக்கு நீங்க செக் பண்ணி பாப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் உங்களோட பேச தொடங்குங்க. உங்களுக்கான அடுத்த ஆழமான அலசலோட சந்திக்கிறோம். அதுவரை அமைதி உங்கள் வசப்படட்டும்.